கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆகாஷ்? இதுதான் உங்களோட உண்மையான ரூபமா? நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாரு. இதுக்கப்புறமா தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. திருமண நல்வாழ்த்துக்கள். கடவுளோட புண்ணியத்தால இந்த வீட்டோட சந்தோஷத்துல யாருடைய கண்ணும் படாதுமா. எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் இந்த வீட்டை விட்டு தூக்கி வீசுற வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த வீட்டை தனியா ராஜ்யம் பண்ண போறேன். இந்த விஷயத்துக்கான ஆரம்பத்தை நான் என்னைக்கோ ரிஷியனை கட்டிருந்தே ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டுல இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். இந்த வீட்டுல நீங்களே இருங்க. என்ன நீங்க மூத்தவர், ஆனா நான் இந்த வீட்டுல தனியா தான் இருந்திருக்கேன். எங்க போனாலும் நான் தனியா இருந்துப்பேன். என் வழியில இருந்த ஒரு முள்ள நான் தூக்கி வீசிட்டேன். இதுக்கப்புறமா என்னுடைய டார்கெட் சமீரனா. எதுக்கு இப்படி பாக்குற? இது எல்லாத்தையும் போய் வெளியில சொல்ல போறியா? போய் சொல்லு. போ போ போய் சொல்லு போ. நீ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. ஒருவேளை நீ சத்தியம் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற யாருமே இதை நம்ப மாட்டாங்க. போ போ போய் எல்லாருக்குமே சொல்லு போ. உன்னை நீ ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா உன்னை மறந்துடாத ஆகாஷ். உண்மை எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வரும். ஓ ரியலி? இந்த பொய்ய வச்சுக்கிட்டு நீ எவ்வளவுதான் முன்னேறுவ? ஜஸ்ட் திங்க். என்னைக்கு உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய வருதோ அன்னைக்கு மத்தவங்களை எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவ? அந்த நாள் என்னைக்குமே வராத நித்யா. ஆகாஷ் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா எல்லா தப்பையும் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பண்ணுவான். ஆகாஷ் எப்பவும் தனக்கு எதிர ஆதாரத்தை விட்டு வைக்கவே மாட்டான். என்ன நீ ஒரு கழுதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது சரி, இன்னைக்கு என்ன நீ இவ்ளோ பேசுற? உன்னோட குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை உன்னை விட்டு போயிருச்சா? நீ எதுவும் பண்ண மாட்ட ஆகாஷ். உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? நீ என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. என்னால எதுவுமே பண்ண முடியாதா? நான் நல்லவன் இல்ல, நான் ரொம்ப கெட்டவன். இந்த கெட்டவன் எதுவும் பண்ண மாட்டான்னு எப்படி சொல்ற நித்யா? இந்தாங்க டீ. திரும்பவும் கணக்கு வழக்குல ஏதாவது பிரச்சனையா? அக்கவுண்ட்ல இருந்து காசு எங்க போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு அக்கவுண்ட்ல போட்டா நாளைக்கே எடுத்துறாங்க. எல்லா கணக்கு வழக்கையும் நீங்க தானே பாக்குறீங்க. அப்ப பணம் எங்க போகுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க இந்த பழைய ரிஷி மேல போட்டுக்க கூடாதுங்க. ஏன்னா ரிஷி வீட்டை விட்டு போய் 4 மாசம் ஆச்சு. என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி காட்டுறியா? நான் எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் நீ எதுக்காக ரிஷியை நடுவுல கொண்டு வர? அவன் மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குன்னு சொல்றியா? எனக்கு அக்கறையே இல்லையா? அவ வீட்டை விட்டு போனதும் அவனை எங்கெல்லாம் நான் தேடி இருக்கேன்னு தெரியுமா? ரோகிணி, கோவத்துல ஒரு மனுஷன் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை பெருசா எடுத்துக்கிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டுறதா என்ன? நான் உங்களை எதுவும் சொல்லலைங்க. உங்களுக்கு நீங்க பண்ணது தப்புன்னு தெரியுது. அதனாலதான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. ரிஷியை சந்தேகப்பட்ட தப்புன்னு இப்பவாவது நீங்க ஒத்துக்கோங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவன் தான் எடுத்திருப்பான். ஐ எம் ஷூர். அது மட்டும் இல்ல, இப்பவும் என்ன மாதிரி அவன் சைன் போட்டு பேங்க்ல இருந்து பணம் எடுக்கலாம். அதை வச்சு வைஷாலியோட அவன் சந்தோஷமா இருக்கலாம்ல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விட. வாப்பா ஆகாஷ். என்னப்பா இதெல்லாம்? அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேனா, அங்க சில திங்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நித்யாவுக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்குப்பா. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நித்யாவுக்குமா? ஏன் பிடிக்காம? நீ எவ்வளவு பாசமா வாங்கிட்டு வந்திருக்க. நிச்சயமா அவளுக்கும் பிடிக்கும். அது என்னப்பா? அது வந்து மாம்,
உங்களுக்கும் அப்பாவுக்கும் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா ஆகாஷ், இப்ப எதுக்குப்பா இதெல்லாம்? மாம், நான் இதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வரக்கூடாதா? உங்களுக்காக இதை வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாப்பா, உனக்கு எந்த விஷயத்துல சந்தோஷம் கிடைக்குதோ அதை நீ தாராளமா பண்ணு. இது என்ன? மாம், இதை நான் நித்யாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க இதையும் குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் நீங்களே கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன் நான் கொடுக்கற மாதிரி கொடுக்கணும்? நீயே கொடுக்க வேண்டியதானே? மாம், எதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு நித்யாவோட சந்தோஷம் தானே முக்கியம். எனக்கு கிரெடிட் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? எனக்கு கடவுள் புண்ணியத்துல நித்யாவும் இந்த ஆகாஷோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தலை விலைக்கு தைலம் எடுக்க போனாலா இல்ல மலைக்கு போய் மூலிகையை எடுத்துட்டு வர போனாலா? தைலம். என்ன காட்டிக்கிட்டு இருக்க? நெத்தியில தடவி விடு. இப்ப நீ தைலம் தடவறதுக்காக நான் உனக்கு ஆர்த்தி எடுக்கணுமா? சீக்கிரம் தடவி விடு, எனக்கு தலை வலிக்குது. தடவுனியா? என்ன பண்ற நீ? என் மேல இருக்கிற கோவத்தை இதுல காட்டுவ? சீக்கிரமா தடவி விடு. சாரி சாரி சாரியா சொல்ற நீ? சாரி. என்ன பண்ணாலும் நீ திருந்தவே மாட்டேல. அடி வாங்காம உனக்கு எதுவும் சரி வராது. தைலம் எப்படி தடவுறதுன்னு இன்னைக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன். இல்ல 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 நான் உனக்கு பாசமா சொல்லித்தரேன். என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ், என்ன அடிக்காதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒழுங்கா பண்றேன். ரொம்ப நல்ல விஷயம். என்கிட்ட முடியாதுன்னு மட்டும் நீ என்னைக்குமே சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை நீ எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் உன்னோட இந்த குழந்தைக்காகவாது நீ பண்ணணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த குழந்தை உலகத்துக்கு வரணும்ல, வரணும்ல. அப்படின்னா பாசமா தைலம் தடவி விட. இதுதான் உன்னுடைய கடைசி சான்ஸ். இவங்களை கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆக்கிட்டீங்க. இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ஆமா, இவ தான் என்னுடைய ஒய்ஃப். இவளோட அபார்ஷனை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசினேன். அபார்ஷன்? அண்ணா டாக்டர், நான் அபார்ஷன் பண்ண விரும்பல. ஆகாஷ், என் குழந்தைய சாகடிக்கவா நீங்க கூட்டிட்டு வந்த? நீ இப்படி பண்ணக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன். எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை. ஆனா எனக்கு என் குழந்தை வேணும். ஏன்னா இந்த குழந்தை என்னோட அமரோடது. நீ இப்படி பண்ணக்கூடாது ஆகாஷ். நான் இந்த அபார்ஷனை பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். எங்க போற? ஆகாஷ் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், நீங்க இப்படி பண்ண கூடாது. நீங்க உயிரை காப்பாத்துறவங்க. நீங்க ஒரு குழந்தையை சாகடிக்க கூடாது. ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் 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 வேண்டாம். இல்ல இல்ல. நான் என் உயிரை கூட விடுவேன்.
ஆனா என் குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப யார் செத்துட்டாங்க? ஆ? என்ன வளரிட்டு இருக்க நீ? நீ மாம் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? நான் கொடுத்த எந்த பொருளையும் நீ வாங்க மாட்டியா? இங்க பாத்தியா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்காக வாங்கின ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இதெல்லாம் ஆகாஷ் தான் வாங்கிட்டு வந்தான். ஆகாஷ் பேரை சொன்னது உன் முகம் எதுக்காக இப்படி மாறி போகுது? அந்த பையன் உன்னை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கே தெரியும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆகாஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? பாவம் அந்த பையனை நீ எதுக்காக இப்படி தண்டிக்கிற? அவன் நல்லவங்கிறதுனாலயா? எப்பவும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணதை மறந்துட்டியா? உன் முகத்தை கண்ணாடியில பாரு. எதுக்காக உன் நிலைமையை நீ இப்படி ஆக்கிக்கிற? நான் உன்னை ஆகாஷோட மனைவியா எப்பவும் சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை போது நிறுத்துங்க அத்தை. அந்த கெட்டவனோட பேரை கூட என் முன்னாடி சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ். நான் அவனை வெறுக்கிறேன். வாயை மூடு நித்யா. தொட்டு தாலி கட்டின புருஷனை இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அது உனக்கு தான் பாவம். அத்தை, அவன் பண்ற காரியம் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு தெரியும். என்னோட இந்த விஷயத்தையும் நம்ப கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கல்ல. அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோங்க. அந்த கேவலமான மனுஷனால யாருக்கும் கணவனா இருக்க முடியாது. என்னோட ஹஸ்பண்ட் அமர் மட்டும்தான். என்னைக்கும் அவர் மட்டும்தான் இருப்பாரு. போதும், நிறுத்து நித்யா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஆகாஷ பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க. அந்த கேவலமான மனுஷனை பத்தி நானும் எதுவும் கேட்க விரும்பல அத்தை. ப்ளீஸ் அவனை பத்தி எனக்கு முன்னாடி பேசாதீங்க. என் குழந்தைக்காக அவன் கொடுக்கிற எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அமர்? ஏன் போனீங்க? நீ மாம் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? நான் கொடுத்த எந்த பொருளையும் நீ வாங்க மாட்டியா? இல்ல ஆகாஷ், என்ன எதுவும் பண்ணிடாத. வேண்டாம் ஆகாஷ். எனக்கு கோவம் வர மாதிரி ஏன் அப்படி எல்லாம் பண்ற? சொல்லு. சாரி. வேண்டாம் ஆகாஷ், ரொம்ப ப்ளீஸ் அதிகமா ஆகாஷ். பேச ஆரம்பிச்சல. ஆகாஷ், இப்போ நான் உனக்கு யாருன்னு காட்டு. என்ன எதுவும் பண்ணாத. நீ நித்யாவை செக்அப்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறல? இல்ல, ஆகாஷ் தான் கூட்டிட்டு போறாரு. ஆகாஷ் அவரோட வேலையை தானே பண்றதா விரும்புறாரு. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நீ அவ கூட போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஏய், எல்லா வேலையும் ஆகாஷ் தான் பண்ணணுமா? நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க சமீர், உங்களுக்கு தெரியாது, நித்யா இப்பெல்லாம் ரொம்ப மாறி போயிட்டான். அவ கூட வெளியே போறப்பெல்லாம் ஆகாஷை பத்தி தப்பு தப்பா ஏதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னால யோசிக்கவே முடியல. கடைசியா நான் அவ கூட வெளியில போகும்போது அவ என்ன சொன்னா தெரியுமா? என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொன்னான். எப்படி மரியாதையா பேசணும்னு கூட அவளுக்கு தெரியல. அவ 2 வாரத்துக்கு கோவமா சொல்லிட்டா அவளுக்கு ஹெல்ப் பண்றதே நீ விட்டுடுவியா? ஆமா, நான் விட்டுருவேன். எதுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவ முன்னாடி மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்களும் முன்னாடி மாதிரி இல்ல. வா. என்ன நித்யா,
2 கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வெளியே போகணும்னு நினைச்சாலும் ரொம்ப நல்லா ரெடி ஆகிறிய நித்யா நீ. இன்னைக்கு நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்க. வா, என்ன ஆட்டிடியூட்! நீ இப்படி இருந்தேன்னா உன்னை 3வது கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. எனக்கு லேட் ஆச்சு. உன்னோட அந்த ஃபைலுங்க டாக்டர் உன்கிட்ட கொடுத்தாங்கல்ல, அது எங்கன்னு சொல்ல. அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா வா. உங்க கூட வா. வேற யார் கூட போவ நீ? நான் தனியாவே போறேன். உங்க கூட நான் வரமாட்டேன் ஆகாஷ். ஏன்? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல. ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியா நீ? என் கையை விட ஆகாஷ், எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? உன் கையை உடைச்சு உன் கையிலே நான் கொடுத்துருவேன். தினமும் இதே புராணம். நீ மாட்டேன்னு சொல்றது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இருந்தாலும் நீ அதே சொல்லிட்டு இருக்க. நீ வெளியே எங்கேயும் தனியா போக கூடாது. டாக்டர் கிட்ட போறதா இருந்தாலும் நீ ஏன் கூட மட்டும்தான் போகணும். புரியுதா உனக்கு? என் கையை உதறி விட்டுட்டு வெளியில போயிட்டா? இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு. நித்யா, நித்யா, ஆகாஷ் எதுக்காக வேணாலும் லீவ் எடுத்திருக்கலாம். ஆனா அவர் உன்னை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போனன்னு சொல்றாருல, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் அவர் கூட போக விரும்பல. நித்யா ஒரு நிமிஷம். ஆகாஷ், மாமா, இந்த ஆகாஷ் என் கூட நான் வேண்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆனா நான் இவர் கூட போக விரும்பல. நீ எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நித்யா? இந்த நிலைமையில நீ தனியா போக கூடாதுங்கிறது உனக்கு புரியல? நீ ஆகாஷ் கூட டாக்டர்கிட்ட போ. மாமா, நான் அவர் கூட. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கே லீவ் போட்டிருக்கேன். இப்போ மாமா, உங்களுக்கு என்ன தோணுது? ஹாஸ்பிட்டல் போறதுக்காகவே இவர் லீவ் எடுத்திருப்பாரு? இவர் போய் சொல்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை நித்யா? ஆகாஷ் எதுக்காக லீவ் எடுத்தா என்ன? உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிருக்கார்ல, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சிருந்தா நான் முதல்ல உங்களுக்கு தான் புரிய வச்சிருப்பேன். நான் இவர் கூட போக மாட்டேன். நித்யா, நித்யா சொல்றது கேளுங்க. அவளை போக விடுப்பா. அவ என்ன நினைக்கிறாளோ அதையே செய்யட்டும். இப்ப நமக்கு குழந்தை தான் முக்கியம். இந்த நித்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவளுக்காக நாம எல்லாரும் என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இவ கூட யாரும் இல்லன்னா இப்ப கூட அவ மனசுல நினைக்கிறா. மாமா, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் என்ன பண்றது டாட்? எல்லாத்தையுமே நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால நித்யாவோட மனசுல இடம் பிடிக்கவே முடியல. என்னோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறேன்னா. இப்படிலாம் யோசிக்காதப்பா. நீ உன் மேல நம்பிக்கை வை, கடவுளை நம்பு. இன்னொரு விஷயம், நீயே இப்படி நம்பிக்கை எழுந்துட்டா அப்புறம் நாங்க எப்படி நிம்மதியா இருப்போம்? மேல இருக்கிறவன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா உங்களை அழிக்க போறது நான் தான். ஒழுங்கா சாப்பிடுன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இந்த நிலைமையில உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீ கொஞ்சம் கூட கவனமாவே இருக்கிறது இல்ல. இங்க பாரு நித்யா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னதுதான், கடவுளுக்கு தான் நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீ அம்மாவாக போற. உன்னோட கேஸ நான் படிச்சேன். நீ அம்மாவாக போறது உண்மையிலேயே மிராக்கிள் தான்.
ஆனா இந்த குழந்தைக்கான வேல்யூ உனக்கு உண்மையிலேயே தெரியலன்னு தான் நினைக்கிறேன். என்ன தவிர குழந்தையோட வேல்யூ வேற யாருக்கும் தெரியாது. ஐ மீன், எனக்கும் இந்த குழந்தையை தவிர வேற யாரும் இல்ல. அப்ப சரி, இது உண்மையிலேயே உனக்கு சந்தோஷமான விஷயம்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். நீ கரெக்டா வேலைக்கு சாப்பிடணும், ஒழுங்கா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், புரியுதா? உன்னோட இந்த கவனக்குறைவு உன் குழந்தைக்கு ஆபத்தாகலாம். ஏன் அது உன்னோட உயிரை கூட கண்டிப்பா பாதிக்கலாம். கொஞ்சம் டேப்லெட்ஸும் டானிக்கும் எழுதி தரேன், கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்க. ஆனா நீ ஒழுங்கா சாப்பிட்டு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டேனா தான் இந்த மருந்து வேலை செய்யும், புரியுதா? சரிதா, இதை எடுத்துக்க. அப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கு வரணும், சரியா? கண்டிப்பா. நித்யா, ஒரு விஷயம் கேட்கவா? ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். சொல்லுங்க. உன்னோட வீட்ல நீ நிம்மதியா இருக்கியா, இல்ல யார் கூடயாவது பிரச்சனையா உனக்கு? இல்ல டாக்டர், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ரிஷி இந்த வீட்டை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சுப்பா. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல, என்ன நிலைமையில இருக்கான்னு கூட தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. அவன் போனதுக்கு அப்புறமும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போகுது.